நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத டான்ஸ் மாஸ்டர் என்ற இடத்தை பிடித்திருந்த நடன இயக்குனர் தினேஷ் மீதுதான் இந்த தாக்குதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ரெடிதான் பாடலுக்காக 1000 பேரை ஆட வைத்ததாக கூறி லியோ படத்தின் தயாரிப்பாளர் லலித்திடம் சில பல லட்சங்களை அள்ளிய வசூல் சக்கரவர்த்தி தினேஷ் நடனமாடியவர்களுக்கு பேட்டா கொடுக்காமல் 35 லட்சம் ரூபாய் வரை லபக்கியதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ரஜினி, விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், சூர்யா, தனுஷ், உதயநிதி உள்ளிட்ட பலருக்கும் நடன அசைவுகளை கற்றுக் கொடுத்து ரசிகர்களை குதூகலப்படுத்திய டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் தான் தற்போது குஸ்தி போட்ட பிரச்சனையில் சிக்கியுள்ளார். ஆரம்பத்தில் ராஜு சுந்தரம் மாஸ்டரிடம் குழு நடனமாடிய தினேஷ் 2001ஆம் ஆண்டு மனதை திருடிவிட்டாய் படத்தின் மூலம் நடன இயக்குனராக அறிமுகமானார். 25 வருடங்களில் நூற்றுக்கணக்கான படங்களில் பணியாற்றியுள்ளார். தற்போது தமிழ் சினிமா நடன இயக்குனர்கள் சங்க தலைவராக உள்ளார் தினேஷ். ஒரு குப்பை கதை, நாயே பேயே உள்ளிட்ட படங்களில் முழுநீள நாயகனாகவும் நடித்த தினேஷ் ஆக்ஷன் ஹீரோவாகும் ஆசையில் செய்த அடாவடியால் சங்க உறுப்பினர்கள் மத்தியில் வில்லனாகி இருப்பதாக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். லியோ கையாடல் குறித்து புகார் அளித்த நபரை சமரசம் பேசுவது போல தனியாக அழைத்துச் சென்று அடித்து உதைத்ததாக புகார் தெரிவித்ததோடு ஆதாரமாக அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் துணைத் தலைவர் கல்யாண் வெளியிட்டார். கேமரா எங்கேயோ வெளில கூட்டு போய் இந்த பக்கத்துல அந்த சந்தில போயிட்டு அங்க போயிட்டு அவர் வச்சு அடிச்சிட்டாரு. அவரு செக்ரட்டரி இன்னும் 2-3 பேர் வச்சு அடிச்சிட்டாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவங்க என்ன நினைச்சாங்க, கேமரால எங்கேயும் பதிவாகலாம்னு நினைச்சாங்க. பட் எதிர் வீட்டுல இருந்து நல்ல வேலை எதிர் வீட்டுல இருந்து அந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் கொடுத்துட்டார் வீடியோவை. மூத்த நடன இயக்குனர் அனுராதாவின் மகள் அபிநயஸ்ரீயும் சங்கத்துக்குள் இருந்து கொண்டு தினேஷும் அவரது அடிப்பொடிகளும் செய்யும் அட்ராசிட்டிகள் குறித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்தார். எங்க யூனியன்ல ஒரு ரூல் இருக்கு. யூனியன்ல கார்டு எடுத்த பிறகு துபாய்க்கு போய் யார் டான்ஸ் ஆடினாலுமே கார்டை கேன்சல் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் ரூல். அதை இங்க சில கேர்ள்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க அதை கேள்வியே இது வரைக்கும் கேட்கல. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் லியோ மேட்டர் 35 lakhs ஸ்கேம் நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபோட இருக்கு. அதுக்கப்புறம் இவரு கௌரி சங்கர், அவரும் ஒரு கோரியோகிராஃபர் தான். அவரை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம கை வச்சுட்டு அதுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கு. இவர் பிரசிடென்ட் தானே தினேஷ் மாஸ்டர், எங்க தினேஷ் மாஸ்டர் தானே ஒரு சாரி அவர் கேட்டுட்டாருன்னா பிளஸ் யாரெல்லாம் இவரு கூட சேர்ந்து நிர்வாகத்துல கை வச்சாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். இது எதுக்குமே நான் சொன்ன எந்த ப்ராப்ளத்துக்குமே பதில் சொல்லாம அதை தள்ளி போட்டு எப்ப போனாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அதை இது பண்றாங்க. இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த போது தினேஷுடன் விக்ரம் படத்தில் நடித்த நடன நடிகை டீனா உடன் இருந்தார். இத்தனை கலைபரங்களுக்கும் மூல காரணம் யார் தெரியுமா? வேறு யாருமல்ல, சாட்சாத் தினேஷ் தான் என்கிறார்கள் உறுப்பினர்கள். பாலியல் புகார் கொடுத்த உறுப்பினரிடம் புகாருக்குள்ளான நபரின் வீட்டில் தான் கை நனைத்திருப்பதால் நடவடிக்கை எடுக்க இயலவில்லை, நான் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று செல்போனில் பேசும் போது உறுதியளித்தது தொடர்பான ஆடியோவை வெளியிட்டனர். முறையா சொல்லுங்க, நாங்க முறையா விட்டு கொடுக்கிறோம், நாங்க எலெக்ஷன் வைக்கிறோம், எலெக்ஷன்ல நில்லுங்க, நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், முறையா செஞ்சு நில்லுங்க, அவ்வளவுதானே. மற்றபடி நீங்க நேற்று போட்ட வெளியில போட்ட மீட்டிங்கோ அது எதுவுமே சங்கத்தையோ சங்க நிர்வாகிகளையோ சங்க உறுப்பினர்களையோ அது கட்டுப்படுத்தாது. நீங்க போட்ட மீட்டிங் பார்ப்பதற்கு இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று வலம் வரும் தினேஷ் செய்த சேட்டைகளின் லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது என்று சுட்டிக்காட்டும் உறுப்பினர்கள் அவரை பதவியிலிருந்து நீக்க பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்டு துணைத் தலைவர் கல்யாண் பொதுக்குழு கூட்டியிருக்கிறார்.
அப்போது தினேஷ் தனது ஆதரவாளர்களுடன் வந்து அனைவரையும் வெளியேற்றி அட்டகாசம் செய்வதாக வெளியேற்றப்பட்டவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா போய் சொல்லுங்க மீடியா கிட்டன்னு சொல்றாங்க. வெங்கடேஷன் ஒரு இன்சார்ஜ் சூப்பர் மரியாதை கொடுக்குறாங்க உள்ள அந்த நிர்வாகம். தமிழ் திரையில் பலரையும் ஆட வைத்த நடன இயக்குநர்களை தன்னுடைய அடாவடி ஆட்டத்தால் அலற விட்டதாக புகாருக்குள்ளான தினேஷிடம் இந்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது கருத்து தெரிவிக்க மறுத்த அவர் 2 தினங்கள் கழித்து விளக்கமளிப்பதாக கூறி சென்றார். தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாஸ்டர் கல்யாண் தலைமையிலான உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இவ்வளவு நேரமும் சங்கத்துக்கு கட்டுப்பட்டேன். கொண்டு வந்து தீர்மானத்தை கொடுக்கற வரைக்கும் நான் சங்கத்துக்காக கட்டுப்பட்டேன். ஆனா தீர்மானத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு அராஜகத்தை திரும்பவும் ஈடுபடும் போது இதுக்கப்புறமும் இங்க நியாயம் கிடைக்கும்ன்றது தெரியல. விஜயின் ஆஸ்தான நடன இயக்குநராக 10க்கும் மேற்பட்ட படங்களில் தன்னுடைய நடன திறமையை வெளிக்காட்டிய தினேஷ் மாஸ்டர் கடந்த சில ஆண்டுகளாக தன்னுடைய படங்களை குறைத்துக் கொண்டு வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவதாலும் அவரது செயல்பாடுகள் கடுமையாக இருப்பதாலும் அவரை மற்றவர்கள் எதிர்த்து நிற்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கபடி ஆடலாம், கில்லி ஆடலாம், இஷ்டத்துக்கு சினிமாவில் கூட ஆடலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஆணவத்தில் ஆடினால் அது பெரும் குற்றம். அந்த குற்றம் கேடு தரும்.